வார்த்தை மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பறைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அதுதான் இன்னைக்கு நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஸோ ஆண்டவர் நம்மை எப்படி இந்த உலகத்துல வைக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னா, நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று, நீங்கள் என்றென்றும் தலைமுறையாய் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆண்டவருக்கு நம்மேல் உண்டு. நாம் நிலைத்திருக்கிறது அப்படின்னா, நிலைத்திருக்கிறது என்பதுன்னா உறுதியாக கட்டப்பட்டிருப்பது. ஒரு மரம் ரொம்ப வேர் விட்டு அடிவரையும் போயிடுச்சுன்னா அது எப்பயுமே அங்கே இருக்கும், நிலச்சி இருக்கும். எப்பயுமே இந்த இடத்துல இந்த மரம் இருக்கும். ஒருவேளை அது வேர் விடாமல் இருக்குது அப்படின்னா அடுத்த காத்துக்கு இது கீழே விழுந்துரும் அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ நிலைத்திருப்பது என்பது என்றால் அதில் வேரூன்றி இருப்பது. ஸோ தம்முடைய ஜனம் இந்த பூமியில் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். இது கர்த்தர் நம்ம மேல நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கார். நம்மிடத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு வசனத்தின் பிரகாரம் பார்த்தோமானால், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று நான் சொல்லுவேன். சரி, ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, நீங்க ஆண்டவர் நாளைக்கு வராதுன்னா இன்னைக்கு வரையும் ரொம்ப ஆண்டவர் பிரியமா வாழ்ந்துட்டீங்க, ஒரு தவறு செய்யாம கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டீங்க. நாளைக்கு வராது உங்களுக்கு தெரியாது. அவர் வரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆண்டவருக்கு விரோதமா ஒரு பாவம் செஞ்சுட்டீங்க. அது பாவம் தெரிஞ்சே செஞ்சுட்டீங்க. இப்ப மீட்புக்குள்ள நீங்க போவீங்களா? மீட்புக்குள்ள போவீங்களா? ஆண்டவர் வர வரையும் தான் உங்களுக்கு கிரேஸே. கிருபை எது வரையும்? வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நியாயம் தீர்ப்பு தான். சோ கர்த்தர் வரும் வரை மட்டும்தான் உங்களுக்கு கிருபை இருக்கு. அவர் வரத்துக்கு, அவர் முகத்தை நீங்கள் கண்டு அவரை காணுவதற்கு முன்பு நீங்க தப்பு செஞ்சு மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிருபை வந்துடும். நீங்க அதாவது ஒரு பழைய பாடல், அது நேற்று வரை நீ நன்மை செய்து ஆண்டவர் வரும்போது நீ தவறு செஞ்சினா எல்லாமே இழந்து போவாய் அப்படின்னு. ஸோ நீ தப்பு செஞ்சு மன்னிப்பு கேட்கிற கர்த்தனும் வரல, நாளைக்கு வரணும்னு தெரியல. அவர் வரத்துக்கு அவர் உள்ள வரதுக்கு முன்னாடி வரை உனக்கு டைம் இருக்கு. ராஜா வர வரையும் டைம் இருக்கு. ராஜா வர வரையும் நீ என்ன மிஸ்டேக் பண்ணாலும் உனக்கு மன்னிப்பு தான். ராஜா வந்துட்டாருன்னா நியாயத்திற்கு தான். அல்லேலூயா. இதுக்குள்ள ஆண்டவர் எப்படி வர்றாரு? கிருபையா வரல. இதுவரை நமக்கு எந்த காலத்துல வாழ்றீங்கன்னா கிருபையின் காலம். அதனாலதான் தப்பு செஞ்சோம் உழைச்சிட்டு இருக்கோம். இல்லைன்னா நியாய தீர்ப்பு தான், ஆக்கினை தீர்ப்பு தான். அதனால இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். லாஸ்ட் மினிட் வரையும் ஸ்டாண்ட் பண்றவன் மீட்பில பங்கு பெறுவான். தேவன் வருமளவும் தன்னை காத்துக் கொள்ளுகிறவன் எங்க பங்கு பெறான்? மீட்புக்குள்ள போய் சென்றடைகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. சரி, முடிவு அப்படின்னு நான் சொன்னேன். முடிவு பரியந்தம் அப்படின்றதுக்கு அர்த்தத்தை சொல்லிடுவோம். முடிவு பரியந்தம் எந்த முடிவு? ஆண்டவர் வரும் அளவும், நியாய தீர்ப்பு வருகையோ இல்ல ரகசிய வருகையோ வரும் அளவும், இல்ல நீ இந்த உலகத்தை விட்டு பிரியும் அளவும். 3 விஷயம் தான் முடிவு. உங்க முடிவு என்ன? ஒண்ணு நீங்க உயிரோடு இருக்கும்போது ஆண்டு வந்துட்டாருன்னா முடிவு காலத்தாது. இல்ல ஆண்டவர் வராமலே உங்களுடைய மரண வாழ்க்கைக்குள்ள நீங்க போறீங்க, எண்ட் ஆஃப் தி லைஃப்ல வரீங்க அப்படின்னா அங்கேயும் அதுதான் முடிவுன்னு சொல்றோம். ஆமென். சோ இந்த 2 முடிவுகளுக்கு வரையிலும் நீங்க நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா.
சரி, நிலைத்திருக்க வேண்டும் சொல்லிட்டேன். எத்தனை பேருக்கு இதுவரையும் ஓகே? ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கு. சரி, எதுல எப்படிப்பட்ட சூழ்நிலை நிலைத்திருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படிப்பட்ட சூழ்நிலை நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். மத்தேயு 10:22 அதிலே சொல்றார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், அப்பயும் நீ என் மேல நிலைச்சிருக்கணும், என் மேல விசுவாசமா இருக்கணும். இயேசு என்ற நாமத்தை நீ வணங்குறதுனால நீ அல்லேலூயா கூட்டத்துல போய் சேர்ந்துட்டியா, நீ எனக்கு தேவையில்லைன்னு 10 பேர் பாய்ப்பான், கண்டுக்காத. அல்லேலூயா. இதுதான் எனக்கு பரிசுத்தரின் கூட்டம். என் நாமத்தின் நிமித்தம் உலக மக்களால் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் நிலைத்திருங்கள், ரட்சிப்பு உண்டு உங்களுக்கு. ஆமென். சோ உங்களை அப்படி சொன்னாங்கன்னா உங்களுக்கு சால்வேஷன் கன்ஃபார்மா ஆகுது அப்படின்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்லி உங்களை பகைச்சிருக்காங்க தெரியுது, உங்களுடைய ஆரவாரத்துல தெரியுது. அல்லேலூயா. பகைத்தால் சந்தோஷப்படுங்க, நீங்க ரட்சிப்பின் தேசத்துக்குள்ள இருக்கீங்க, ஜீவனுள்ள தேசத்துல இருக்கிறீங்க. அல்லேலூயா. அடுத்தது என்ன ஆண்டவர் சொல்றாரு? மத்தேயு 24:12 24:12 மத்தேயு 24:12 படிங்க. 13 படிங்க. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அக்கிரமம் மிகுதியாகுதான், அன்பு தணிந்து போகும். சுத்தி இருக்கவங்க கூட அன்பு காட்டுறதே கிடையாது, சாப்பிட்டியான்னு கூட கேட்டது கிடையாது. அல்லேலூயா. என்ன சொல்றீங்க? எதுவுமே யாரும் யார் மேல அக்கறை செலுத்துறதே கிடையாது. சுத்தமா இவங்களுக்கு அன்பு இருக்குது, அது ரோபோவான்னு தெரியாத அளவுக்கு ஒரு நிலை. அல்லேலூயா. மிஷின் லைஃப். பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னே போயிட்டு இருக்கு. ஆனா அன்பு தணிந்து போகுது. பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய ஃபங்க்ஷன் வைக்கிறான், ஆனா உன்னைய கூப்பிட மாட்டேங்கிறான். அல்லேலூயா. நாளைக்கு அவன் கத்துனா ஓட போற நியரஸ்ட் நபர் நீ தான். அவன் ஒரு ஆபத்துனா கேட்கிற முதல் சத்தம் உனக்கு தான் கேட்க போகுது. ஆனா அவன் ஒன்னும் நேசிக்க மாட்டேங்கிறான், எதிரியா போகிறான். அல்லேலூயா. சோ சுற்றி இருக்கிற எல்லா இடத்திலும் அன்பு தணிந்து போகும் போது கூட நீ என்னில் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். இருப்பீங்களா? நிஜமா இருப்பீங்களா? யாருமே அன்பு காட்டலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னன்னா உலகம், சரி இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஆமா அப்படி இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யாருமே அன்பு இல்லாத சமயத்திலும் எனக்குள்ள நிலைத்ததுன்னு சொல்றாரு. அதான் எதெல்லாம் நிலைத்திருக்கும் நான் சொல்றேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீ எனக்காக ஸ்டாண்ட் பண்ணும். சில பேர் பாத்தீங்க, நீ எனக்காக ஸ்டாண்ட் பண்ணுவியா, விட்டுட்டு ஓடிடுவியா? ஆண்டவரே கேட்கிறாரு சீசர்ல பார்த்து, எனக்கா நிற்பியா நிற்க மாட்டியா? அல்லேலூயா. அப்ப ஏன் நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் இருந்தார் என்பதற்கு நாம நிக்கிறது தான் சாட்சி. கர்த்தருக்காக நிக்கிறது தான் சாட்சி. சோ எல்லா அன்பும் தணிந்து போனாலும் நீ கர்த்தருக்காக நிலைத்திரு, கர்த்தருக்குள்ள நிலைத்திரு. அக்கிரமம் மிகுதியாகுதான். சுத்தி இருக்கிறவெல்லாம் அக்கிரமம் செய்யணும், அக்கிரமம் செய்யறவெல்லாம் நல்லா வாழலாம். தயவு செய்து அப்படி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. இப்போ ஆண்டவர் அநியாயக்காரர் மாதிரி ஆயிடும். ஆண்டவர் நியாயமுள்ள நியாயம், அவர் அநியாயக்காரர் கிடையாது. ஸோ அக்கிரமம் செய்யறவனா நல்லா இருக்கான்னு ஒரு நாள் சொல்லாதீங்க. அது அழிவுக்கு எதுவாக போகுது. உங்களுக்கு முடிவு தெரியாதுல்ல. நீ முடிவு நேராக வந்து பகவத்துக்கு ஏறி உட்கார்ந்துருக்க அவன் முடிவுல, அவன் முடிவு உனக்கு தெரியாதுல்ல. அதனால இந்த உலகத்துல வாழ்றத வச்சு மட்டும் ஏழை நாசனம் பணக்கார ஐஸ்வர்யனும் வாழ்க்கை வந்து அவன் அக்கிரமம் செஞ்சு நல்லா வாழ்றான்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. சோ அக்கிரமம் மிகுதியா இருக்குதான், அநியாயம் அக்கிரமம் பெருகுதான். ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் அக்கிரமம் செய்யறான். குடும்பத்துக்குள்ளே பகைக்கிறார்கள், ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் பகைக்கிறார்கள்.
வசனம் சொல்லுது, நான் புதுசாக சொல்ல. நீங்கள் மத்திய 24 நம்ம படிச்சுட்டு வசனத்தை சொல்லுங்க. 7வது வசனம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரையொருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரையொருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் எழும்புவாங்க, பகைப்பார்கள், ஒருத்தர் காட்டி கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும். ஆனா அதன் மத்தியில நீ எனக்காக நிலைச்சிருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்காக நிலைச்சிருப்பீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது? சில பேர்லாம் ரொம்ப அவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை இல்லைன்னா, எதுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு, எதுக்கு ஆண்டவர் தெரியுது, ஒன்றும் மாற மாட்டேங்குது, ஒன்றும் பிரச்சனைலாம் தீர மாட்டேங்குது, போங்க. இங்க இருக்கும் போதே நினைச்சிருக்க முடியுது, இன்னும் உபத்திரவ காலத்துல எப்படி நினைச்சிருக்குது? நீ கர்த்தருக்காக நிலைத்திருப்பாய் என்று ஒன்று இந்த பூமியில் நாட்டி வைத்திருக்கிறார் ஆண்டவர். உன் நிமித்தம் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வச்சிருக்காரு. ஆண்டவர் விசுவாசத்தை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல நீ என்ன பண்ண, ஒண்ணுமே இது பண்ணலையே, எதுக்கு போய் என்ன ஜெபம் பண்றது, எவ்வளவு ஜெபம் பண்ணி என்ன ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. முதல்ல நம்மள மாத்திக்கிறது கிடையாது, நம்மள சரி பண்ணிக்கிறது கிடையாது. ஆண்டவரே குற்றம் சொல்லியே பழகிறாரு. பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து கேட்டோன்னே, ஆதாம்கிட்ட கேட்டோன்னே ஏவாள்ல கை கட்டினாங்க. ஏவாளை கை கட்டினோன்னே சர்பத்துக்கு. இப்படியே நான் தப்பு கிடையாது, அவனால தான் கேட்டேன், இவனால தான் கேட்டேன், கை காட்டியே வளர்ந்தாச்சு. அல்லேலூயா. அதனால இந்த ஜெபவால் இப்படியே கை காட்டினவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே கை காட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துல யாரு கை காட்டுறோம்னு தெரியாது. குற்றம் சாட்ட ஒரு கட்டத்துல அவன் என்ன பண்ணுவான், கர்த்தரே குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிடும். எக்ஸ்ட்ரா லெவலுக்கு போயிடுவாங்க. சோ நீங்க நிலைச்சி இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க இந்த நாளில. சரி, இப்ப இவ்வளவு நேரம் நான் வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலை நிலைச்சிருக்கும் சொல்லியிருக்கேன். நான் என்ன கேட்கிறேன், இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய தீராத கொடிய வியாதி வந்துச்சு, ஆண்டுக்குள்ள நினைச்சிருப்பீங்களா? உண்மை ஒத்துக்க, நீங்களாம் உண்மை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு தீராத வியாதி, ஒரு குடும்பத்துல ஒரு நபருக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. இப்ப ரீசன்ட்லி அவங்க வந்து அது நினைச்சிருப்பாங்களா? கர்த்தரை அறிந்திருந்தால் நிலைத்திருப்பார்கள். கர்த்தரை சரியா அறிஞ்சிருந்தாங்கன்னா நிலைச்சிருக்க முடியும். கர்த்தரை சரியா அறியல அப்படின்னா கண்டிப்பாக நிலைத்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இப்ப உங்க கூட ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள வந்து அவங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகுது. அவங்கள நீங்க சரியா அறிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க குற்றம் செய்யவில்லை என்று அவங்களுக்காக நிற்பீங்க. அவங்கள சரியா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகல, அவங்கள நீங்க சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா ஒருவேளை இங்க இந்த குற்றம் செஞ்சிருப்பானோ நீ ஒரு 4 அடி தள்ளி நிற்ப. அது போலதான் நீ கர்த்தரை அறிந்திருந்தால் மட்டுமே அவருக்காக எந்த சூழலில் நிலைத்திருக்க முடியும். கர்த்தரை சரியா அறியலன்னா நீதான் ஏற்கனவே அக்யூசேஷன் குற்றம் சாட்டிய பழகின ஒரு ஆளாச்சா, உடனே ஆண்டவரே நீர் என்னை கைவிட்டு விட்டீர். ஏன்னா அதான் அவருடைய வேலை. அவருடைய குணத்தில் ஒன்று எல்லாத்தையும் கைவிட்டுறது.
அப்படியாங்க ஆண்டவர் சொல்லுங்க. அது பிரச்சனை வர சமயத்துல கை விட்டுட்டு ஓடிடும். அவரோட யூதாஸ் காரியத்து மாதிரியா? ஆண்டவர் அப்படி நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. கை விட்டுட்டு ஓடுறவர் அவர். அல்லேலூயா. அப்ப பிரச்சனை வந்தோடனே, கஷ்டம் வந்தோடனே, ஆண்டவரே நீங்க என்னை மறந்து விட்டு கைவிட்டு. ஆண்டவர் உலகத்தை மறந்தாருன்னா நம்ம கதை என்ன ஆகும் யோசிச்சு பாத்தீங்களா? சூரியன் உதிக்க வேண்டிய நேரத்துல உதிக்கணும், எல்லாமே ஆண்டவர் மறக்காம நம்ம நினைத்து கொண்டு, என் பிள்ளைக்கு வெளிச்சம் கிடைக்கணும், என் பிள்ளைக்கு இளைப்பாறுதல், நைட்ல சூரியன் அடிச்சு வைக்க அந்த தூங்கவே முடியாது, ஒரு நிலா வரணும், என் பிள்ளைக்கு இளைப்பாறு, இதெல்லாம் ஆண்டவர் நம்மளை குறித்து நினைக்கிறதுனால நமக்கு கிடைக்குது. அவரை பார்த்து நீ என்ன மறந்துட்ட ஆண்டவர், அல்லேலூயா, கைவிட்டுட்ட ஆண்டவர். இதெல்லாம் எங்க நடக்கும்? நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு கொடிய நோய், ஒரு தீராத வியாதி, ஆனா தீர்க்கவர் இருக்கிறார் என்று நீ அறிஞ்சிருந்தீனா, இல்ல அவர் தீர்த்தாலும் தீர்க்கவில்லை, இவர் தான் என் தேவன் பிடிச்சிருந்தீனா, நீ நகர மாட்ட. அல்லேலூயா. சோ கர்த்தருக்குள்ள நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் திரும்பமாக சொல்லுகிறேன். எவ்வளவு நாள் நினைச்சிருக்கணும்? நீங்க இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரை கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சோ கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கணும். உனக்கு என்ன வேணும்னு சொன்னேன்? கரெக்ட். ஒருத்தனாச்சு கேட்டுருக்கேன். என்னது? கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கணும். முதல் என்ன தெரிஞ்சிருக்கணும்? அவரை அறிந்திருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு ஆண்டவர் அறிஞ்சிருக்கீங்க? கர்த்தரை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இந்த கொஞ்சம் கொஞ்சத்தை பத்தி ஓட்டுறதுனால நீங்க முழுமை அடைய மாட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கூல்ல 40 வயசு எட்டிடுது. அல்லேலூயா. மீதி 20 வயசுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டினீங்கன்னா முடியாது. சோ கர்த்தரை அறிகிற அறிவு அவரில் உன்னை நிலைத்திருக்க பண்ணும். எத்தனை பேர் என் கூட வரீங்க? நான் சொல்ற சத்தத்தை கேட்குறீங்க? கர்த்தரை அறிகிற அறிவு எனக்கு வேணும். சரி, நீங்க என்ன அறிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா, அவர் அன்பானவர். அந்த ஒரு கருத்தை தான் ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. அவரை பத்தி அறிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அவர் அன்பு. யாரும் அன்பு காட்ட மாட்டேங்கிறாங்க. நீங்க மட்டும்தான் அன்பு காட்டுறீங்க, தெரிஞ்சு போச்சு. ரத்த சிந்திட்டீங்க, தெரிஞ்சு போச்சு. ஜீவனை கொடுத்தீங்க, தெரிஞ்சு போச்சு. அதனால நான் உங்களை தேடி வரேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய அன்பை ஓரளவுக்கு அறிஞ்சிருக்கிறீங்க. ஓரளவுக்கு அறிஞ்சு